சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 11/3/25 முரளினுடைய தலைப்பு பாபா சொல்றார், மீட்டே பச்சே बाप आए हैं तुम बच्चों को सुख चैन की दुनिया में ले चलने. இனிமையான குழந்தைகளே, பாபா வந்துள்ளார் நம்மை சுகம் சாந்தி நிறைந்த உலகம் அழைத்து செல்ல. செயின் ஹெய்ஹி சாந்திதாம் சுகதாமே. அமைதி என்பது சாந்தி தாமத்திலும் சுகதாமத்திலும் உள்ளது. क्वेश्चन, इस युद्ध के मैदान में माया सबसे पहला वार किस बात पर करती है? இந்த யுத்த மைதானத்தில் மாயா முதல் சண்டை எந்த விஷயத்தில் போடுது? எந்த விஷயத்துல முதல் சண்டை போடுது? நிக்ஷேபர், நம்பிக்கையின் விஷயத்துல சண்டை போட்டுட்டே இருக்குது. சல்தே சல்தே நிக்ஷேத்தோடு தேத்தி ஹே. போக போக நம்பிக்கையை துண்டித்திருச்சு, கட் பண்ணிடுது. நம்பிக்கையை போக போக என்ன பண்ணுது? நம்பிக்கையை துண்டித்து விடுகிறது. இஸ்லே ஹார் காலேத்தே, ஆகவேதான் தோல்வியை அடைந்து விடுகின்றனர். यदि पक्का निश्चय रहे कि बाप जो सबका सुख दुख हर कर सुख देने वाला वही हमें श्रीमत दे रहे हैं. ஒருவேளை நம்பிக்கை இருந்தது என்றால், பாபா அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள துக்கத்தை போக்கி சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். அவரே ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கின்றார். அவரே ஆதிமத்திய அந்திமத்தின் ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நிக்ஷய புத்தி இருந்ததானால் மாயாவிடம் அவர்கள் தோல்வி அடைய முடியாது. இதுதான் முக்கியமான விஷயம். தோல்வி அடைகிறாங்கன்னா இந்த ஞானம் யாரு சொல்றா? பாபா சொல்றார். இந்த மாதிரிலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. நான் பிரம்மா பாபா சரீரத்தின் மூலமா சொல்லக்கூடிய மதுபனில் சொல்லக்கூடிய முரளிதான் உண்மையானது. இதை நம்ம கடைசி வரைக்கும் புத்தியில் நல்லா தங்க வச்சுக்கணும். பாபா முரளி மதுபன். மதுபனில் தான் பாபா முரளி சொல்லுவார். மதுபனுக்கு தான் வருஷா வருஷம் நம்ம போகிறோம். கீத், ஸ்பாப்கி துனியா சே ஓர் துனியா லே சலோ பிரபு. பாட்டில் பாபா சொல்கிறாங்க, இந்த பாவமான உலகத்தை விட்டு வேறு ஒரு உலகம், எங்கே பாவமே இல்லாத ஒரு உலகம் இருக்கோ அங்கே எங்களை அழைத்து செல்லுங்கள் பிரபுன்னு பாடுனீங்க. ஓம் சாந்தி. किसके लिए कहते? कहाँ ले चलो, कैसे ले चलो? யாரு சொன்னீங்க? எங்கே அழைச்சிட்டு போக சொன்னீங்க? எப்படி அழைச்சிட்டு போக சொன்னீங்க? दुनिया में कोई भी नहीं जानते. இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. तू ब्राह्मण कुलभूषण नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हो. நீங்கள் பிராமண குலத்தை சேர்ந்த பிராமணர்கள் நம்பர்வார் தெரிஞ்சிருக்கீங்க. எங்கே அவர் அழைத்து போக சொன்னோம்? சுகதாமம். அங்கே தான் எந்த பாவம் இல்லாத ஒரு உலகம், ஸ்வர்க்கம். तुम बच्चे जानते हो इनमें जिनका प्रवेश है जो हमको अपना और रचना की आदि मध्य अंत का ज्ञान सुना रहे हैं. பாபா சொல்ற, நீங்க எவ்வளோ நல்ல நாலேஜ்ஃபுல்லாக இருக்கீங்க. சிவ பரமாத்மா ஜோதி அவர் யாருள் பிரவேசித்துள்ளாரோ அவரை பற்றியும் உலகத்தினுடைய கால சக்கரத்தின் சுழற்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உள்ள ஞானத்தை பாபா கொடுத்து கொண்டிருக்கிறார். வ சப்கா துக்கு ஹர்கர் சப்கோ சுகதாயி பனா ரஹே ஹே. அவரே அனைவரினுடைய துக்கத்தை போக்கி சுகவாசியாக சுகஸ்வரூபமாக ஆக்கி கொண்டிருக்கிறார். ஏ கோய் நை பாத் நஹி ஹே. பாபா எல்லாருடைய துக்கத்தை போக்குவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, புது விஷயம் இல்லை. பாப் கல்புகள் பார்த்தே சப்கோ ஸ்ரீமத் தே ரஹே. பாபா கல்பா வந்து ஸ்ரீமத் கொடுத்துட்ருக்கார். பச்சி ஜான்தே பாபா பி வஹி ஹே ஹம் பி வஹி ஹே. நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கிறோம், அதே பாபா, அதே குழந்தைகள் நாம. பச்சோம் கு நிக்ஷய ஹோனா சாஹியேன். அப்போ குழந்தைங்களுக்கு நம்பிக்கை வர வேண்டும் அல்லவா?
बाप कहते हैं हम आए हैं बच्चों को सुखधाम शांतिधाम ले चलने लिए. பாபா பேசுறார், குழந்தைகளே நான் வந்திருக்கிறதே உங்களை சுகமான உலகம், அமைதி நிறைந்த உலகத்துக்கு அழைச்சிட்டு போகதான். பரந்து மாயா நிக்ஷே பிட்டானே நெய் தேத்தி, அதையும் சொல்றார். உங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுவதை மாயா தடுக்குது. நம்பிக்கை ஏற்படுவதை மாயா தடுக்குது. சுகதாமே சல்தே சல்தே ஃபிர் ஹரா தேத்தி ஹே. பாபா சொல்றார், நீங்கள் சுகதாம் போயிட்டே இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது திடீர்னு தோல்வி அடைஞ்சிடுறீங்க. ये युद्ध का मैदान है ना, பாபா சொல்கிறாங்க. இது யுத்த மைதானம் அல்லவா? ये युद्ध होती है बाहुबल की, वो युद्ध होती है बाहुबल की, ये யோகுபல் की. அந்த பாகுபல் உடல் பலத்தால் யுத்தம் பண்ணுறாங்க, இங்கே யோக பலத்தால் யுத்தம் நடக்குது. யோக பல் படா நாமி கிராமி ஹே. யோக சக்தி என்பது ரொம்ப சக்தி பெற்றது, புகழ் பெற்றது. इसलिए सब योग योग कहते रहते. அதனால தான் எல்லாருமே யோகா யோகா யோகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. तुम ये योग एक ही बार सीखते हो. இந்த பழமையான யோகத்தை நீங்கள் ஒரு முறை மட்டுமே கற்றுக்கொள்கிறீர்கள். बाप बच्चों को समझाते तो बहुत ईजी है. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், இந்த யோகா ரொம்ப ஈஸி. तुम आत्मा अपने घर में थी, वहाँ तो सब पावन आत्माएं रहती हैं. பாபா புரிய வைக்கிறார், குழந்தைங்களே நீங்கள் எப்போ சாந்தி தாம வீட்டில் இருந்தீங்களோ அங்கே ரொம்ப தூய்மையாக இருந்தீங்க. அப்பவித்திர தோ ரகுன சகே, தூய்மை இழந்தவர்கள் அங்கே இல்லை. நாம் ஹெஹி முக்தி தாம், அந்த உலகத்துக்கு பேரே விடுபட்ட உலகம். அபி தும்கோ பாவன் பனாய் பேச் தேத்தே. இப்போ நான் உங்களுக்கு அந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்காக நான் முயற்சி பண்ணுறேன், உங்களை தூய்மைப்படுத்தி அங்கே அனுப்பி வைக்கிறேன். ஃபிர் தும் பாட்டு பஜானேலியே சுகதாமே ஆத்தே ஹோ. மறுபடியும் நீங்கள் பாட்டு ப்ளே பண்ண சுகமான உலகத்தை நோக்கி வர்றீங்க. ஹம்கோ தோ பாபாக்கோ யாது கர்னா ஹே. எப்படியாவது நம்ம பாபாவை நினைவு செய்வது ரொம்ப அவசியம். ரொட்டி காவே பாப்கோ யாது கரே. பாபா சொல்றார், சாப்பிட்றீங்களா? 2 சப்பாத்தி ரொட்டி கிடைக்குதா, சாப்பிடுங்க. நிம்மதியாக பாபாவை நினைங்க. 2 இட்லி சாப்பிட்றீங்களா, உட்காந்து பாபாவை நினைங்க போதும். அந்த ஒரு கோய் பாத் யாது நகி ரேனி சாஹியே. பாபாவை நினைவு செய்யும் பொழுது வேற எந்த மற்ற சிந்தனைகள் வரக்கூடாது. ஸ்வச்ச ரஹனா, உங்களுடைய மனம் புத்தியை சுத்தமாக வச்சுக்கோங்க. அச்சா, தாரணைக்கான முக்கியமான சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நஷ்ட மோகபன் பாப்க்கு யாது கர்னா. மோகத்தை வென்றவராகி பாபாவை நினைங்க. कुटुंब परिवार में रहते विश्व का मालिक बनने लिए मेहनत करनी है, अवगुणों को छोड़ते जाना है. குடும்பத்தில் இருந்தாலும் உலகத்தின் எஜமானனாக முயற்சி எடுங்க, அவகுணங்களை விட்டுவிடுங்க. யாருடைய அவகுணத்தை பார்த்தீங்கன்னா அது வந்துடும் உங்களுக்குள்ளார். நெக்ஸ்ட் பாயிண்ட், अपनी ऐसी चलन रखनी है जो सब देकर फॉलो करे. அப்படிப்பட்ட நடத்தை உங்களுக்குள் இருக்க வேண்டும். அனைவரும் பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். இவங்களை போல நானும் இருக்கணும்னு பின்பற்றணும். கோய்பி விகார அந்தர் நாரகே, எந்த விகாரமும் உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ஏ ஜான்ச் கர்னிஹே. பாபா சொல்கிறாரு, இதை நீங்கள் சோதனை செய்ய வேண்டும். உள்ளுக்குள்ளார ஏதாவது விகாரம் இருக்கான்னு சோதனை செய்ய வேண்டும். வரதானம், डबल सेवा द्वारा अलौकिक शक्ति का साक्षात्कार कराने वाले विश्व सेवादारी भव. டபுள் சேவா மூலமா ஆன்மீக சக்தியினுடைய வெளிப்பாட்டை செய்யக்கூடிய விஸ்வ சேவாதாரி ஆக வேண்டும். जिसे बाप का स्वरूप की है विश्व सेवक, ऐसे आप भी बाप समान विश्व सेवादारी हो. இப்படி பாபாவுடைய சொரூபம் உலகத்தின் சேவகன், அவ்வாறு நீங்களும் அவரை போல உலக சேவாதாரியாக இருக்கிறீங்க.
शरीर द्वारा स्थूल सेवा करते हुए मनसा से विश्व परिवर्तन की सेवा पर तत्पर रहो. ஷரீரத்தின் மூலமாக ஸ்தூல சேவை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய மானசீக விருத்தி மூலமா உலகத்தை மாற்றம் செய்வதற்கான சேவையில் மூழ்கியிருங்கள். एक ही समय पर तन और मन से इकट्ठी सेवा हो. ஒரே சமயத்தில் உடலும் மனமும் ஒன்றாக சேவை செய்ய வேண்டும். जो मनसा कर्मणा दोनों साथ साथ सेवा करते उनसे देखने वालों को अनुभव साक्षात्कार हो जाता है. யாரு உடலாலும் மனதாலும் அட் எ டைம் சேவா செய்கின்றார்களோ அவர்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு அனுபவமோ அல்லது காட்சியோ ஏற்படும். கி ஏ கோய் அலௌகிக் சக்தி ஹே. என்ன அனுபவம் காட்சி கிடைக்கும்னா இவர்கள் தனித்தன்மையுடையவர்கள், ஆன்மீக சக்தி படைத்தவர்கள்னு உணர்வாங்க. इसलिए इस अभ्यास को निरंतर नेचुरल बनाओ. உடலால் சேவா பண்ணும்போது மனதாலையும் பண்ணக்கூடிய பயிற்சியை நிரந்தரமாக நேச்சுரலாக கொண்டு வாங்க. मनसा सेवा के लिए विशेष एकाग्रता का अभ्यास बढ़ाओ. मनसा சேவைக்காக ஸ்பெஷலாக ஒருமுகப்படுத்தும் அபியாசத்தை கொண்டு வாங்க. स्लोगन सर्व प्रति गुण ग्राहक बनो लेकिन ஃபாலோ பிரம்மா பாபா கோ கரோ. அனைத்து உள்ளங்களின் குணங்களை கிரகிக்கும் ஆத்மா ஆகுங்கள். எல்லாரிடம் இருக்கக்கூடிய குணங்களை கிரகிப்பவர் ஆகுங்கள். ஆனால் பிரம்மா பாபாவை மட்டும் பின்பற்ற வேண்டும். அடுத்தவங்கள்ட்ட குணத்தை தான் எடுக்கணும், அடுத்தவங்கள ஃபாலோ பண்ணக்கூடாது. அவ்யக்த இஷாரா. சத்தியம் நாகரிகம், அதாவது ராயல் தன்மையினுடைய கல்ச்சரை கொண்டு வரணும். अब स्वच्छता निर्भयता के आधार से सत्यता द्वारा प्रत्यक्षता करो. இப்பொழுது சுத்தம் மற்றும் பயமற்ற தன்மையின் ஆதாரத்தால் சத்தியதா மூலமாக பாபாவை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். मुख से सत्यता की अथॉरिटी स्वतः ही बाप की प्रत्यक्षता करेगी. உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சத்தியத்தினுடைய வாக்கு பாபாவை பிரத்யக்ஷம் செய்யும். அபி பரமாத்மா பாம் சத்திய ஞான் துவாரா தர்னி கோ பரிவர்த்தன் கரோ. இப்பொழுது பரமாத்மா பாம் போட சொல்கிறார். அப்படின்னா பாபா கொடுத்த சத்திய ஞானத்தை இந்த பூமியில் போட்டு மாற்றம் செய்யுங்கள். इसका सहज साधन सदा मुख पर संकल्पों में निरंतर माला के समान परमात्मा स्मृति हो. அழகா சொல்றார். பாபாவை நம்ம இந்த பூமியில் பிரத்யக்ஷம் செய்ய வேண்டுமானால் எப்போதும் உங்களுடைய வாயிலும் எண்ணங்களிலும் நிரந்தரமாக மாலை உருட்டுவது போல பரமாத்மாவின் நினைவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கணும். சப்கே அந்தர் ஏக்கி துன் ஹோ மேரா பாபா. எல்லாருடைய வாயிலிருந்தும் ஒரே ஒரு ஆர்வம், ஒரு ஓசை ஒலிக்க வேண்டும். மேரா பாபா, என்னோட பாபான்னு ஒலிக்கணும். சங்கல்ப் கரம் और वाणी में यही அகண்ட துன் ஹோ. எண்ணங்களிலும் செயல்களிலும் வார்த்தைகளிலும் இதே அகண்ட துவனி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். எஹி அஜப்பா ஜாப். இதுவே ஒரு மந்திரம் போல இடைவிடாமல் மேரா பாபாங்கிற ஒரு ஓசை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். जब ये अजपा जाप हो जाता है तब सब बातें स्वतः ही समाप्त हो जाता है. எப்பொழுது நாம் பாபாவை கண்டினியூவஸாக தொடர்ந்து அன்புடன் நினைவு செய்கின்றோமோ அப்பொழுதுதான் பாபா சொல்றார், அனைத்து விஷயங்களும் தானாகவே அழிந்துவிடும்.
நம்ம போய் அழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படிலாம் வாழ்க்கையில் வருதே நம்ம நினைக்க வேணாம். ஒன்று போனால் ஒன்று இப்படி நடந்துகிட்டே இருக்கேன்லாம் நினைக்க வேணாம். பாபா சொல்கிறார், என்னை நினைங்க, உங்கள் விஷயங்கள்லாம் தானாக சமாப்தி ஆகிடும். உங்கள் பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட வர முடியாதுங்கிறார். எப்போ? கண்டினியூவஸாக மேரா பாபாங்கிற அந்த சப்தம், நம்பிக்கை நிறைந்த ஒரு நினைவு, நிக்ஷய புத்தின் ஆதாரத்தில் நம்ம நினைக்கக்கூடிய பாபாவோட நினைவு என்ன பண்ணுது? எல்லா கஷ்டங்களையும், பிரச்சனைகளையும், வேதனைகளையும், நஷ்டங்களையும், நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளையும் விலக்கி விடுகின்றது. இதுதான் இன்னைக்கு பாபா வேக்த இஷாரால கொடுக்கக்கூடிய சமிக்ஞை. ஓம் சாந்தி.